தினம் ஒரு தியானம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தரிசனத்தை அறிந்து கொள்ள. சாம்பலில் அமர்ந்திருந்தான். தெய்வீக வெளிப்பாட்டிற்கான தேடல். வெறும் வேண்டுதலோடு நிற்காமல் தேவனுடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு காத்திருப்பது. பரிசுத்த வேதாகம உதாரணம் தானியேல். தானியேல் 9:3, 22, 23. செய்தி: தானியேல் உபவாசித்து சாம்பலில் அமர்ந்து ஜெபித்தபோது தேவன் அவனுக்கு அறிவையும் தரிசனத்தையும் உணர்த்த ஒரு தூதனை அனுப்பினார். பயன்பாடு: குழப்பமான நேரங்களில் தேவனுடைய வழிநடத்துதலை பெற உபவாசத்தோடும் தாழ்மையோடும் காத்திருப்பது அவசியம். இதன் மூலம் நாம் அறிவது, சாம்பலில் அமருதல் என்பது நமது சுயத்தை அழித்து தேவனை முன்னிறுத்துவதை குறிக்கிறது. நாம் துக்கத்தோடும் ஏக்கத்தோடும் நோக்கத்தோடும் நம்மை தாழ்த்தும்போது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஏசாயா 61:3, அழிவுக்கு பதிலாக இரட்சிப்பையும் தேவன் நமக்கு தருகிறார்.